என்ன பண்ண போகிறோம் தெரியல. நம்ம சிட் சிட் ஓகே மக்களே, கோப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவே ரெக்கார்ட் ஆகலை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாக் அப்படியே ஒரு ஸ்டோரி மோடில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ கெப்படோக்கியாவில் ரீச் ஆனவொடனே என்னுடைய பிளான் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சன்ரைஸ் பாயிண்ட்டு, சன்ரைஸ் இந்த பக்கம் ஆகுது அப்படின்னும் போது நம்ம கரெக்டாக இங்கே இருந்தோம்னா நடுவில் இங்கே கேமரா வச்சுருந்தோம்னா நம்மளுடைய ஃபோட்டோ சூப்பராக வரும். நம்மளுடைய பேக்ரவுண்டில் பலூன்ஸ் அந்த மாதிரிலாம் வரணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மெயின் டார்கெட்டாக இருந்தது அன்றைக்கிடைய டேக்கு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நான் கூகுள்லேருந்து ஒரு ஆஃப் ரோட் ரூட் பார்த்தீங்கன்னா ஜிபிஎக்ஸ் ஃபைல்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். பட் என்னென்னா அந்த ஜிபிஎக்ஸ் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டர்ட் பைக்கோ இல்லைனா குதிரையிலையோ அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு சின்ன ஒரு ட்ரையல் விச் எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஏர்லி மார்னிங் 3 o'clockலாம் ஏஞ்சி ரெடி ஆகி ஒரு 4:30 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த சன்ரைஸ் பாயிண்ட் கிட்ட போயிட்டு தான் கரெக்டான ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி நம்மளால் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அறக்க புறக்க பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டேன் ஒரு வழியாக. பட் போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌட் வந்துட்டு இருந்தது. அப்போ தான் என்ட்ரி ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா பே பண்ணிட்டு மேலே போனோடனே ஃபஸ்ட்டு இருந்த அந்த வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அது முழுக்க இந்த டூரிஸ்ட்டு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ ஓகே, இங்கே வேணாம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போனோன்னே ஒரு சின்னதாக ஒரு ஆஃப் ரோடு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. மேலே ஏறி நிப்பாட்டிட்டு சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்ரைஸு. செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ், செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சன்ரைஸ் ஒரு பக்கம் ஆகிட்டுருக்கு இந்த மவுண்டன்ஸ் கிட்ட. அண்டு இங்கே பாருங்கள் நம்மளுடைய பார்ட்னர், இன்றைக்கி பார்ட்னர் இன் க்ரைம் தலைவர் எங்கேருந்து வந்தாருன்னு தெரில, நம்ம பக்கத்துலேயே ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காரு. எப்படி இருக்காமல் பாருங்களேன் இவன் மெஜஸ்டிக்காக. உட்காரா தம்பி, நல்லா படுத்து தூங்க. அவர் உட்காரத்துக்கு இடம் தேடிட்டு இருக்காரு. பட் செம்மையாக இருக்குது, வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குது. ஒர்த்து. ஸோ அங்கே சன்ரைஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி, ஸோ ஓகே அந்த ஒரு ஆஃப் ரோடு மேப் நான் டவுன்லோட் பண்ணி வச்சேன் பார்த்தீங்களா. ஸோ டவுன்லோட் பண்ணி வச்ச மேப்பு பக்கமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அந்த மேப் பார்த்தீங்கன்னா 2 மவுண்டெயின் இருக்குன்னா 2 மவுண்டெயினுக்கு நடுவில் ஒரு வேலி மாதிரி போகுது கீழே அடியில். ஸோ அந்த வேலி வழியாக தான் அந்த மேப் ஜிபிஎக்ஸ் ஃபைல்ஸ் போயிட்டுருக்கு. எனக்கு என்னென்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா சன்ரைஸ் இங்கே, நான் இங்கே, நடுவில் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு எனக்கு போகணும். அந்த ஸ்பாட்டு லிட்டரலாக இப்போ நான் நிற்கிற இடத்துல இருந்து ஆப்போசிட் அந்த சைடு இருக்க மவுண்டெயினில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகுது. அங்கே போய் எடுத்தால் சூப்பராக வரும் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ட்ரீம் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போய் எடுத்தால் ஃபோட்டோ சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் மூவ் ஆக ஆரம்பித்தேன் அங்கேருந்து. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்கெங்கேயோ போய் சுற்றி கிற்றி அங்கெல்லாம் வழியே இல்லாத இடத்துலலாம் போயிட்டு அப்புறம் யூட்டர்ன் அடிச்சுட்டு சரி ஓகே அந்த ஜிபிஎக்ஸ் ஃபைல் போகிற ரூட்டை டச் பண்ணி
மவுண்டனுக்கு அந்த பக்கம் நம்ம போயிட்டோம்னா நம்மளால் வந்து அந்த லொக்கேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபோட்டோ எடுத்துடலாம் அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் போயிட்டுருக்கேன். ஒரு கீழே இறங்குது ரூட்டு. கீழே இறங்குறதை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு தட் கண்டிப்பாக இதில் நம்மளால் தாராவை எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, பைக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை வந்து அவ்வளோ சீக்கிரமாக ரொம்ப நேரோவான இடத்துல திருப்பிட முடியாது. ஏன்னா வெயிட் அதிகம் இல்லை, அது இல்லாமல் ரொம்ப பெரிய வண்டி. ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா திருப்ப முடியாது. கொஞ்சமாச்சு ஸ்பேஸ் இருக்கணும் நம்மளுக்கு திருப்பறதுக்கு. அதுவும் ரொம்ப அன்னியவனான ஒரு ஸ்பேஸாக இருந்தது. மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா 50-50 தான் இருந்தது. சரி கீழே போயிட்டு திருப்பிட்டு மேலே வரலாமா, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எதனா கஷ்டப்பட்டு திருப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் தெரியும்ல. இன்னொன்று என்னென்னா வந்து கீழே வந்து அந்த GPX ஃபைல் போகுதுன்ற அந்த ரூட்டு போகுதுன்ற ஒரு தைரியம் ஒன்று மைண்டில் இருந்தது. சரி ஓகே இதில் கீழே இறங்கி நம்ம போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படின்னா நேவிகேட் பண்ணி போயிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் நான் என்ன பண்ணேன், கீழே இறங்க ஆரம்பித்தேன். இறங்கும்போதே எனக்கு ஃபீல் ஆகுது ரொம்ப வந்து ஸ்லோப்பாக இருக்குது. எப்படி வந்து திரும்ப சப்போஸ் இன்கேஸ் ஏறணும்னா நம்ம ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போக போக நேரோ ஆகிட்டே போகுது ரோடு. நான் அப்படியே எனக்கு உள்ளுக்குள்ளே மைண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி எதுலேயோ மாட்ட போகிறடா நீ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு. அண்டு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 சைடும் நல்ல ஒரு ஹைட்டுக்கு இருந்தது மண். ஒரு சின்ன ஒரு பாதை, அந்த பாதைக்குள்ளே எனக்கு எங்கே இன்ஜின் நம்ம வண்டிக்கு வந்து இன்ஜின் 2 சைடு இப்படி வரும். ஸோ எங்கே இன்ஜின் வந்து தட்டிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருந்தது. சரி ஓகே பார்த்துக்கலாம் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். கீழே போன உடனே பார்த்தா அந்த பீனிஸ் மாதிரி இருக்கிற மவுண்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்தது. அந்த சைடில் ஒரு போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகுது, ரைட்டில் ஒரு ரோடு போகுது. ஸோ அந்த ஜிபிஎக்ஸ் ஆஸ் பர் அந்த ஜிபிஎக்ஸ் ஃபைல் படி பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து வரக்கூடிய ரோடு நான் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல்லேருந்து வருது அந்த ஒரு பாதை. ஸோ நான் லெஃப்ட்டில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட்டில் ஃபஸ்ட்டு திருப்பிக்கிட்டு போனால் ஒரு கொஞ்சம் தூரம் கூட போயிருக்க மாட்டேன். ஒரு மேடு ஒன்று வந்தது, இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு மேடு ஒன்று வந்தது. நடக்க போதும் பார்த்துக்கலாம். பாதை இருக்கான்னு கூட தெரியல. ஒரு கம்மியாக இருக்கும். ஆஹா வாய்ப்பே கிடையாது. நோ வே. இறங்கிருக்கோம். ஆமாங்க சமாடி
இப்படியும் இல்லாமல் அப்படி இல்லாமல் நான் மாட்டிக்க போகிறேன். நட்டும் வேலையில் இருக்கேன். இதெல்லாம் வந்து குதிரை போகிற பாறை போல இருக்கு. இன்னும் டர்ட் பைக்கில் போகலாம். இதோ அட்வென்ச்சர் பைக் எடுத்துக்கலாம். நான் வந்ததே தப்பு. இவ்வளோ தூரம் இது நம்ம திருப்பிடுவோம். இங்கேருந்து திருப்பிட்டு எப்படின்னா வந்து மெயின் ரோடை கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். முன்னுக்கு கோலா விட்டு திருப்பிட்டேன். இந்த பக்கம் இந்த மாதிரி எதுவும் வராது நம்புறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை பாதையாக தான் இருக்குது. வந்த வழியாகவே திரும்ப போயிடுவோமா? செம்ம ஒரு ஸ்டீப் ஆச்சு மேலே. ஓகே, இது வந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா அது ஒரு ஆகுது. போயிடும் பார்ப்போம். நான் வந்த வழியாகவே போக முடியாது, சான்ஸே கிடையாது. செம்ம ஒரு ஸ்டீப்பு. நான் இறங்கும்போது இறங்கிட்டேன். ஏறுறதெல்லாம் வந்து அவ்வளோ பாசிட்டே கிடையாது. குதிரையில் வந்து வருவாங்க. வச்சு ஏற்றுவேன். இது வந்து மாட்டிக்கிறா. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு அட்வென்ச்சர் கிடைச்சது. ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு அட்வென்ச்சர். யாராவது என்னை தப்பா தச்சுவாங்களா? கொஞ்சம் முன்னாடி தான் போதும். அடுத்த டாஸ்கா டஃபாக இருக்க போகுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் தான் மாறி போனோம். என்ன பண்ணுறது? இதெல்லாம் அவசரப்பட்டு இறங்கிடக்கூடாதுன்றது. இப்போ நான் நடந்து தான் போய் பார்த்து வரணும். எவ்வளோ பெரிய பயத்துக்கிட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டேடா. என்ன பண்ண போகிறோம் தெரியல. நம்ம சிட் சரிங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன
யாருமே இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறது கூட வரமாட்டாங்க. திருப்பூருக்குள்ளே நான் செத்து போகிறோம். முடிஞ்சது சொல்லி செத்துட்டேன் நான். அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு. வண்டி நிப்பாட்டிட்டு போய் இறங்கி போய் பார்ப்போம். அவசரப்பட்டு நம்ம வண்டி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா திருப்பறது கஷ்டம்னு சொல்லிட்டு உஷாராக என்ன பண்ணால் வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி போய் பார்த்தா மேடு பயங்கரமான ஒரு மேடு அது. ஸோ அதிலலாம் கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. டர்ட் பைக்கு அந்த மாதிரி பைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட்லலாம் எடுத்துகிட்டு போக முடியும். நான் பேனிக் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஆஹா மாட்டினோம் நம்ம இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து திரும்ப மேலே ஏற்றுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஒரு ஸ்லோப்பான ஒரு இடம், ரொம்ப ஒரு ஸ்லோப்பு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரோவான ஒரு பாதையும் கூட. ஸோ சரி ஓகே, அந்த பக்கம் ஆப்போசிட்டில் போனால் வந்து நம்மளால் எக்ஸிட் ஆகிட முடியும் இந்த இடத்த, இந்த வேலையை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 மலைக்கு நடுவில் நான் இருக்கேன். யாருமே ஒரு ஈக்காக்கா கூட கிடையாது அந்த இடத்துல. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்க மாட்டாங்க என்னை சுற்றி. நான் வந்து ஒரு ஹெல்ப் கேட்டு போனேன்னா கூட வந்து நான் ரொம்ப தூரம் வந்து நான் போக வேண்டியது இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வந்து அந்த ஜங்ஷனுக்கு வந்தேன். அந்த ஜங்ஷனுக்கு வந்துட்டு இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகலான்னு சொல்லிட்டு ரைட் சைடில் போனேன். ரைட் சைடில் போகும்போது பாதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஆஹா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். திடீர்னு அங்கேயும் அதே மாதிரி ஒரு மேடு வந்தது. பட் இந்த மேடு என்னால் ஏற்றிட முடியும்னு சொல்லிட்டு ஏற்றிட்டேன். ஏதோ ஒரு தைரியத்தில் ஏற்றிட்டேன். மேலே வண்டியை தாராவை ஏற்றி இறக்கி அப்படி போயிட்டுருக்கேன். ஒரு இடத்துல வந்து அந்த சின்னதாக ஒரு ஓடை மாதிரி ஒன்று வந்துகிட்டு இருந்தது. தண்ணியை வந்து அது மாதிரி 2 பாதை இப்படி பிரிஞ்சது. 2த்தையுமே பார்க்குறேன், 2மே ரொம்ப நேரவாக இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகுது. சரி ஓகே இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயெல்லாம் கூட நான் பார்க்கல. எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இது வந்து கண்டிப்பாக பெரிய பைக் அட்வென்ச்சர் பைக் போகிற ஒரு பாதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக என்ன பண்ணிட்டேன், வண்டியை வந்து திருப்ப ட்ரை பண்ணும்போது கீழே போட்டேன் ஸ்லிப் பண்ணி. ஏன்னா வந்து நான் தான் சொன்ன மாதிரி சின்ன ரொம்ப ஒரு நேரவான ஒரு இடம். நம்ம வண்டியை திருப்பணும்னா வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் வேணும். பட் எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு மொமெண்டம் யூஸ் பண்ணி வண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி ஸ்லாண்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து விழுந்துருக்கு. ஸோ பேக் வீல் கீழே, ஃப்ரண்ட் வீல் வந்து இப்படி மேலேன்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், ஃப்ரண்ட்டை லைட்டாக லிஃப்ட் பண்ணி வண்டி எப்படி பின்னாடி கிளச்சை பிடிச்சி பின்னாடி தள்ளவும் அந்த ஒரு ஹைட்டில் இருந்த இதுக்கும் மொமெண்டமுக்கு இப்படி வரவும் வண்டி அப்படியே இப்படி ஏஞ்சிருச்சு டப்புன்னு. வண்டியை அப்பாடா எழுப்பி தூக்கிட்டேன்டா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா எப்படி கஷ்டப்பட்டு திருப்பிட்டேன் அந்த இடத்துலேருந்து. வேறு வழியே இல்லை, இப்போ நான் வந்து மேலே போய் தான் ஆகணும். எப்படி போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை சுத்தமாக. ஏன்னா வந்து லிட்டரலாக சொல்லணும்னா வந்து உயிர் பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. அந்த டைமில் எனக்கு அவ்வளோதான்டா முடிஞ்சிடா கதை அப்படின்னு சொல்லிட்டு மென்டலி வந்து பார்த்திங்கன்னா வந்து மைண்டுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் ஓடுது. அங்கே யாருக்கும் நல்லா கால் பண்ண முடியாது, இங்கே நம்ம ஹெலிகாப்டரை கூப்பிட்டு வண்டியை தூக்கலாமா, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மென்டலி மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. சரி ஓகே நம்ம வந்து மேலே ஏற்ற ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஏதோ ஒரு வேகத்தில் அந்த உள்ளுக்குள்ளே வரும் பார்த்தீங்களா, நம்மளை வந்து ஒரு முனையில் நிற்க வச்சு எப்படி சொல்கிறது, உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, இதுதான் ஒரே ஆப்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு அது பண்ணுறதுக்கான ஒரு தைரியமும் சக்தியும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும்னுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணுறா பார்த்துக்கலாம்டா ஏற்றுறா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு கீரை போட்டு கிளச்சை விட்டேன் பாருங்க. கலங்கிருச்சு அவ்வளோதான், செம்ம பழம் எடுத்துக்கிச்சு எனக்கு. என்ன பண்ண போகிறோம் தெரியலேன்னு. பட் இது கொஞ்சம் டஃப்பான ஒரு செக்ஷன் தான், பட் கம்ப்ளீட் பண்ணிடலாம், நம்ம ஏறிடலாம். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா வந்து ரொம்ப டஃப்பான இடத்தையும் வந்து நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். இது கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது, அவ்வளோதான். ஒரு 2 பெண்டு தான் இருந்தோம்னா நம்ம மேலே ஏறிடுவோம். உயிர் பேரத்தை காமிச்சிச்சு போகிறோமா, உயிர் பேரத்தை காமிச்சிச்சு. ஒரே ஒரு பழுங்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்பா கையெல்லாம் ஃபுல்லாக பம்ப் ஆயிடுச்சு, பிடிச்சி. அதனால நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் போடல. ஃபியூல் கம்மியாக இருக்கும், வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தாரா. இந்த லக்கேஜும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இல்லைன்றதுனால, பட் இருந்தாலும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் நிப்பாட்டி தெரிஞ்சு சொல்கிறாரா இதெல்லாம் ஒரு ட்ரெஸ் ட்ராக். ஸோ இதெல்லாம் பார்த்து ஏற்றுதான் இது கொஞ்சம் டஃப் கைஸ் இந்த இடம்.
ஐயோ வச்சு பிடிச்சா நான் ஃபுல்லாக கீழே போகிறேன். ஓகே நான் கிளச்சு பிடிச்சா செம்மையாக ஃபுல்லாக கீழே போகிறேன். நான் அந்தளவுக்கு ஸ்டீப்பு. ஃபுல்லாக கீழே போனோம். நான் ஃபுல்லாக கீழே போய்ட்டு மறுபடியும் வரணும். ஓகே இங்கே ஒரு க்ரிப்பு கிடச்சிருக்கு நமக்கு வண்டி நிற்கிறதுக்கு. ஓஹோ ஓஹோ நான் லைன் மாற்றி வந்துட்டேன். இது வழியாக மழை பெய்யுதுன்னா போய்ட்டுருக்கலாம். உள்ளே இறக்கிட்டேன் ஏன்னா கை வலிக்குதா. சரி ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு. இந்த ஒரு செக்ஷன் ஏற்றிட்டேன்னா மேலே போயிடலாம். நம்ம கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் பட் ஏற்றிடுவேன். கமான். ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். கொஞ்சம் தான் ஆனால் வீல் ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது மட்டும்தான். மறுபடியும் கீழே போய்ட்டு வரணும். இந்த வாட்டி ஃபுல்லாக கீழே போய்டுவோம். வெயிட்டிஸ் போயிட்டே இருக்க சரன்னு எப்படியோ வந்து ஏற்றி டிம்முன்னு அடித்து எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போயிட்டேன். லாஸ்ட்டாக ஒரு பேட்ச், இப்படி திரும்புகிற ஒரு பேட்ச் எனக்கு அது ஸ்டார்டிங்லேயே தெரியும். நான் ஒரு மொமெண்டமில் நான் அப்படியே போனால் மட்டும்தான் என்னால் அதை வந்து கிராஸ் பண்ண முடியும். அந்த மொமெண்டம் நான் லைட்டாக லூஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக கீழே போட்டுருவேன் அப்படின்றது. அதனால் அந்த ஒரு லைனை வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு பள்ளம் இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மேடு. ஸோ அந்த மேடு மேலேயே நான் போனேன்னா தான் போக முடியும். பின்னாடி வீல் வந்து கொஞ்சம் லைட்டாக நான் ஆக்சிடென்ட் அதிகமாக கொடுத்தாலோ இல்லைன்னா கம்மியாக கொடுத்தாலோ வீல் இப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பள்ளத்தில் மாட்டிச்சா கண்டிப்பாக வண்டியை போட்டுருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டில் தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வண்டியை மூவ் பண்ணி சேட்லிங் பண்ணிட்டு போகிறேன். மேலே போகும்போது அந்த ஒரு ஸ்லோப்பு, செம்ம ஸ்லோப்பு. அது வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரில. மேலே ஏற்றும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கால்வாசி தூரம் ஏறிட்டு போட்டேன் வண்டியை, தாராவை ட்ராப் பண்ணிட்டேன். மறுபடியும் வண்டி அதே மாதிரி ரிவர்ஸ். மறுபடியும் நம்மளுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா
நம்ம வந்து டவுன் இல்லை அப் இல்லை இருக்கும். ஸோ அதனால் வந்து வண்டியை வந்து அப்படியே ரிவர்ஸ் அப்படியே தூக்கிட்டு பொறுமையாக ஏறி உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளச் பிடிச்சி பின்னாடி ரிவர்ஸில் போய் ஏன்னா பிரேக்கிங் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஜின் பிரேக்கிங் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஸோ கிளச்சை பிடிச்சி விட்டு கிளச்சை வந்து லிட்டரலாக ஒரு பிரேக் மாதிரி யூஸ் பண்ணி ரிவர்ஸில் போயிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். மறுபடியும் போல் இன்னும் ஒரு மைனஸ் பாயிண்ட்லாம் பின்னாடி டாப் பாக்ஸில் அவ்வளோ வெயிட் இருக்குது, 2 சைடும் அவ்வளோ வெயிட் இருக்குது. இவ்வளோ வெயிட்டை வச்சுக்கிட்டு நான் வந்து அந்த ரூட்டுக்குள்ளே போகணும்னு நினச்சதே பெரிய தப்பு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு 4வது வாட்டியோ 5வது வாட்டியோ வந்து பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸ் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு கோப்ரோ ஹெல்மெட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு சாமியை கும்பிட்டு இதாண்டா லாஸ்ட்டு சான்ஸு, இதில் எப்படி நான் ஏற்றிடுறோம் நம்மன்னு சொல்லிட்டு போட்டு கரடு மூடன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே ஏற்றிட்டேன். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் மூச்சே விட்டேன் அந்த டைமில் தான். சரி ஓகே இன்றைக்கி அட்வென்ச்சர் இது போதுண்டா அப்படின்னு நினைக்கும் போது நான் என்னென்னா நிறைய லொக்கேஷன் அந்த கேப்படோக்கியாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. இந்த பீனிஸ் மாதிரி இருக்கக்கூடிய மவுண்டன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இந்த ஹாட் ஏர் பலூன் வந்து பறக்கக்கூடிய இடமா இருக்கட்டும். கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளானட் மாதிரி அது ஒரு 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 தனி உலகங்க கேப்படோக்கியா உண்மையாக சொல்லணும்னா. அதை வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாருமே வந்து போய் ஒரு வாட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அந்த மொமெண்ட்டில் நான் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது மேலே ஃபுல்லாக ஹாட் ஏர் பலூன்ஸாக இருக்கும்போது வந்து நம்மளுக்குள்ளேயே நம்மள அறியாமல் வந்து ஒரு ஒரு சந்தோஷம் இல்லைனா வந்து ஒரு ஒரு விதமான ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லலாம். அதை கேப்படோக்கியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ரூட் வழியாக போகணுன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அவ்வளோ ஆஃப் ரோட்ஸ் இருக்குது, அவ்வளோ ஒரு இன்டீரியரான ரூட்ஸ் இருக்குது. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த ஒரு கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் எங்கே இருந்து எந்த ரோட்டுக்குள்ளே போனாலும் சரி, இப்போ குதிரை ஒரு பாதையில் போகுது, அந்த காதில் நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறீங்கனாலும் யாரும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸு ப்ளஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன பாதைங்க வந்து பிரான்ச்சஸாக ஏகப்பட்டது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரைடில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு லொக்கேஷன்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாப்பினஸ், அந்தளவுக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனு. கேப்படோக்கியாவில் டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் போச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது கேப்படோக்கியாவை சுற்றி சின்னதாக ஃபோர்ட்ரஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஏகப்பட்ட ஹார்ஸ் ரைடாக இருக்கட்டும். ஹார்ஸ் ரைடும் வந்து நான் போயிருந்தேன். ஹார்ஸ் ரைடு போயிருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வ்ளாக் பண்ணல, பட் சின்ன கிளிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து வச்சிருந்தேன். ஸோ என்னுடைய ஓன் மெமரிஸ்க்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் குதிரையில் ஒரு வாட்டி வந்து நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்தளவுக்கு ஒர்த்தா இல்லை. ஓகே, 500 ரூபாய்க்கு வந்து அதுவே வந்து 2 மணி நேரம் வந்து கூட்டு போனதே பெரிய விஷயம். இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை. மவுண்டன்ஸை டாப் பாருங்கள், எல்லாத்தையும் ஷேப் உங்களுக்கே ஃபீல் ஆகுதா பார்க்கும்போது?
தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது நம்ம எப்போவுமே. ஹாட் ஏர் பலூன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் அங்கே இன்னும் பறந்துக்கிட்டே தான் இருக்குது. எவ்வளோ நாள் தான் பார்க்க, இப்போ 7:30 மணிக்கெலாம் முடிஞ்சிடும் நாங்கள். பட் மணி 7:45 ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வந்து ஸ்பாட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டியது. ஏன்னா வெயில் இந்த பக்கத்துலேருந்து இப்படி அடிச்சிட்டு இருக்கு. நம்ம அந்த மலையில் இருந்தோம்னா ஃபோட்டோ சூப்பராக வரும். கரெக்டாக வந்து நான் எப்படி சொல்கிறது, தப்பான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன் எப்போ பார்த்தாலும். அங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது பாருங்கள், அது தெரியுதா, கார் நிற்கிதா, எங்கே 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 போச்சு, வீடியோவில் காணும். இது இருக்குது, இது அங்கே கார் நிற்கிது பாருங்கள். அங்கே போயிருந்தோம்னா அங்கேருந்து நல்லா வந்திருக்கும் ஃபோட்டோ. பட் இங்கேருந்து வந்து கரெக்டாக எதிர் வெயில் அடிச்சிட்டு இருக்கனால எதுவுமே நல்லா வராது.